அந்த காட்டில் கோடைக்காலம் தொடங்கிருச்சு. அந்த காடுங்களை சுற்றி இருந்த ஏரி குளம் எல்லாம் தண்ணீர் வற்ற ஆரம்பிச்சிச்சு. அந்த காட்டில் மரம் செடி கொடி எல்லாம் தண்ணி இல்லாமல் வாடுற நிலைமையில் வந்துடுச்சு. அங்கே இருந்த பறவைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டாங்க. அப்போ அங்கே இருந்த மீனுக்குருவி ஒரு நல்ல யோசனை சொல்லிச்சு. அக்கா பக்கத்தில் தண்ணி இருக்கிற காட்டுக்கா பார்த்து நம்ம போகலாம். நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் ஏன் மற்ற காட்டுக்கு போகணும்? நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நீங்கள் ஒன்றா போங்க. கோரி சொன்ன அந்த யோசனையினால் மற்ற எல்லா பறவைங்களும் அதே மாதிரி தான் மீனுக்குருவிக்கு எதிராக பேசினாங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து காசு போட்டு ஒரு தண்ணீர் தொட்டி வாங்கி வைக்கலாம். அந்த தண்ணீர் தொட்டியில் நம்ம எல்லோரும் சேர்ந்து பக்கத்து காட்டில் போய் தண்ணி எடுத்துக்கின்னு வந்து அந்த தொட்டியில் சேமித்து வைக்கலாம். அப்படி கோரி சொன்னதும் மற்ற பறவைகள் எல்லாம் சரின்னு சொன்னாங்க. இந்த யோசனை சரிப்பட்டு வரல. கோரி அக்கா இங்கே ரொம்ப வயசானவங்களாம் இருக்கிறாங்க, எப்படி போயிட்டு வருவாங்க? நீ வந்தாவா இல்லைன்னா போ. அக்கா நாங்கள் வரல, நாங்கள் 2 பேரும் தனியாகவே போகிறோம். அப்படி சொல்லிட்டு மீனுவும் ராணாவும் பறந்து போயிட்டாங்க. அவங்க எப்படின்னா போட்டோம், கொஞ்ச நாள் கழித்து இங்கே தான் வருவாங்க, நம்ம எல்லோரும் காசு போடலாம். அப்படி சொன்னது எல்லா பறவைங்களும் காசு கொடுத்தாங்க. சரி, நான் கடைக்கு போயிட்டு தண்ணி தொட்டி வாங்கிட்டு வரேன். காலு நம்ம சொன்ன உடனே எல்லாம் நம்பிட்டாங்க. கோரி, நம்ம எல்லா நாளும் போயிட்டு எப்படி தண்ணீர் எடுத்துன்னு வர்றது? காலு, நான் சொல்கிற மாதிரியே போய் அங்கே நாளைக்கு சொல்லிட்டு வந்துடு. கோரிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் கோரியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடு. இது நல்ல யோசனையாக இருக்குது. சரி, நாளைக்கு அப்படியே போயிட்டு சொல்லிட்டு வரேன். நம்ம போயிட்டு குறைஞ்ச காசில் தண்ணி தொட்டி வாங்கிக்கிட்டு வரலாம். நம்ம காசே போட வேண்டாம், அவங்க கொடுத்த காசுலேயே நம்ம தண்ணி தொட்டி வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு குறைஞ்ச விலையில தண்ணி தொட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ராணா, நம்ம இங்கே இருந்தால் நம்மளால் இங்கே வாழ முடியாது. நம்ம பக்கத்தில் எங்கன்னா தண்ணி இருக்கிற காட்டில் பார்த்து போய் வாழலாம். அவங்க யாரும் வரமாட்டாங்க. கோரி சொல்கிற மாதிரி கேட்டால் நம்ம தான் ஏமாறணும். ராணா வா, நம்ம தண்ணி எங்கே இருக்குதுன்னு பார்த்து போய் தேடலாம் வா. ராணாவும் மீனும் தண்ணி எங்கே இருக்குதுன்னு பார்க்க போனாங்க. காலவும் கோரியும் வாங்கின்னு வந்த தண்ணீர் தொட்டியை எல்லாரும் வீட்டுக்கும் பொதுவாக வைத்தாங்க. தண்ணீர் பார்க்க ராணாவும் மீனும் போயிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் ஒரு குட்டியில் தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீர் பார்த்த உடனே அங்கே போய் நின்னாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த தண்ணீர் பத்தாது. அங்கே இருக்கிற மரம்லாம் வாடி போயிருக்கு. அந்த தண்ணி கூட இன்னும் கொஞ்ச நாளில் வெட்டி போயிடும். அப்போது பக்கத்தில் இருந்த ஒரு மரம் தண்ணீர் என ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப தண்ணீர் தாகமா இருக்கு. தண்ணீர் இல்லாதனால என் மரத்துல இருக்கிற இலையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிச்சு. பக்கத்துல இருக்கிற குட்டையில கூட என்னால தண்ணி குடிக்க முடியல. எனக்கு அங்கிருந்து தண்ணீர் எடுத்துன்னு வந்து கொடுங்க. சரி, எடுத்துக்கின்னு வரேன். அங்கிருந்த கொஞ்சம் தண்ணீர் கூட மீனுக்குருவி மரத்துக்கு எடுத்துன்னு தண்ணி கொடுத்துச்சு. இங்கே எங்கே தண்ணி இருக்குது? எங்கள் காட்டில் சுத்தமாக தண்ணி இல்லை, அதனால தான் தண்ணி எங்கன்னா இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம். பறவைங்களா, எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பறவைங்களா. நான் எப்பவுமே உங்களை மறக்க மாட்டேன். எனக்கு மறு உயிர் கொடுத்துருக்கிறீங்க. நான் உங்களுக்கு உதவி பண்றேன். எனக்கு எந்த பக்கம் தண்ணி இருக்குன்னு பார்க்க தெரியும். நீங்க கிழக்கு பக்கமாக போங்க, உங்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். நீங்க அங்க போங்க, உங்களுக்கு வாழ நல்ல இடமா இருக்கும். சரி, நாங்கள் அங்கே போயிட்டு நல்ல இடமான்னு பார்த்துட்டு வரோம். அதே சமயம் பறவைங்க எல்லாம் கூட்டம் போட்டாங்க. நாளைக்கு காலையில் எல்லாம் ரெடியாக இருங்க, நம்ம எல்லாம் தண்ணீர் எடுத்துன்னு வர போகலாம். அந்த மரம் சொன்ன மாதிரியே இங்கே தண்ணி நிறைய இருக்குது. ராணா, நாளைக்கு நம்ம இங்கே வந்து வீடு கட்டலாம். இப்போ இருட்டு தொடங்கிருச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம். எல்லா பறவைங்களும் ஒன்றா சேர்ந்தாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு கோரியும் காலும் இன்னும் வரவே இல்லை. காலு, நேற்று நான் சொன்ன மாதிரியே போயிட்டு சொல்லிட்டு வா. சரி, நான் போய் சொல்லிட்டு வரேன். என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். நீங்கள் போயிட்டு தண்ணீர் எடுத்துன்னு வாங்க.
என்ன ஆச்சு கோரிக்கு? தெரியல, நேற்று இரவுல இருந்து காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போலாம். அப்படி சொல்லிட்டு எல்லா பறவைங்களும் பார்க்க வந்தாங்க. நாங்க 2 பேரும் இந்த காட்டை விட்டுட்டு வேற காட்டுக்கு போக போறோம். உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு நாங்க வந்தோம். இதுக்கப்புறம் உங்களை எப்போ பார்க்க போறோன்னு தெரியாது. சரி, நாங்க போயிட்டு வரோம். ராணாவும் மீனும் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம கூட மீனு கூடவே போயிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம இந்த கோரி பேச்சு கேட்டு எல்லாம் தப்பு பண்ணிட்டோம். சரி, இன்னைக்கு போயிட்டு எவ்வளவு தூரம் இன்னைக்கு தண்ணி எடுத்துக்கணும் வர மாதிரி இருக்கு பாப்போம். கோரி, நீ சொன்ன மாதிரியே நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க எல்லாம் நான் சொன்னதை நம்பிட்டாங்க. இதே மாதிரி தினமும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு போகாம இருக்கலாம். நமக்கு தண்ணி நம்ம வீடு தேடி வரும். ராணாவும் மீனுவும் வீடு கட்ட ஒரு இடம் பார்த்துன்னு இருக்கிறாங்க. ராணா, நம்ம இந்த இடத்துல வீடு கட்டலாம். அப்போதான் எல்லா இடத்துக்கும் நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கும். ராணா நம்மளுக்கு வழி சொன்னாங்க இல்ல, அந்த மரத்துக்கு நம்ம தினமும் தண்ணி ஊத்திட்டு வரலாம். அந்த காட்டுல தண்ணீர் எங்கேயுமே இல்லை. நம்ம வீடு கட்டிட்டு அங்க போகலாம். இங்க எங்கேயுமே தண்ணீரே இல்லை. நம்மளால பறந்து போயிட்டு ரொம்ப தொலைவு தண்ணீர் எடுத்துக்கின்னு வர முடியாது. இங்க எங்க தண்ணீர் இருக்குதுன்னே தெரியல. இந்த காலை கோரி வந்திருந்தா கூட அவங்கள போயிட்டு வர சொல்லலாம். என்ன பண்றது, நம்ம தான் போயிட்டு வரணும். இங்க ராணாவும் மீனுவும் அவங்க புதிய வீடு பாதி கட்டி முடிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் எப்போ தண்ணி எடுத்துக்கின்னு வந்துட்டு இருப்பாங்க. நீங்க இந்த காலி கேனை எடுத்துக்கின்னு போயிட்டு தண்ணீர் எடுத்துக்கின்னு வாங்க. எல்லா பறவைங்களும் தண்ணி கிடைக்கலன்னு சோகமா இருந்தாங்க. ஏன் எல்லாம் காலி கேனோடன்னு இருக்கீங்க? என்னாச்சு? யாரும் தண்ணீர் எடுத்துன்னு வரலையா? எங்கேயுமே தண்ணீர் இல்லை. எங்களால ரொம்ப தொலைவு பறந்து போயிட்டு வர முடியல. அதனால நாங்க மறுபடியும் திரும்ப வந்துட்டோம். நீங்க 2 பேரும் வந்திருந்தா வேற எங்கேயாச்சும் தண்ணீர் இருக்குதான்னு பார்த்து இருக்கலாம். கோரிக்கு உடம்பு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. இப்போதான் நாங்க 2 பேரும் போயிட்டு வந்தோம். கோரியை வீட்டுல விட்டுட்டு நான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு கோரி கூட்டிட்டு வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம். சரி, நாங்க எல்லாம் வீட்டுக்கு போறோம். ரொம்ப சோர்வா இருக்கு. என்ன காலி கேனோட வந்து இருக்கிறீங்க? தண்ணீர் எடுத்துக்கின்னு வரலையா? அவங்க யாரும் தண்ணீர் எடுத்துன்னு வரல. ரொம்ப தூரம் அவங்க போயிட்டு வரலையா, அவங்கனால முடியலன்னு சொல்றாங்க. ஐயோ, நான் என்ன பண்றது? நான் இவங்க தண்ணீர் எடுத்துன்னு வருவாங்க நான் இருந்தேனே. இருந்த தண்ணீர் கூட நான் கீழே ஊத்திட்டேனே. இப்ப கொஞ்சம் தான் தண்ணீர் இருக்கு. நாளைக்கு உன்னை கூட்டிட்டு வர சொல்றாங்க. என்ன பண்றது? நான் சொல்றத அப்படியே போய் சொல்லு. நேத்து கோரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். கோரிய டாக்டர் செக் பண்ணிட்டு ஊசி போட்டாங்க. கோரி இன்னும் ஏஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வா. மறுநாள் காலி ஆச்சு. எல்லா பறவைங்களும் ஒன்னா சேர்ந்தாங்க. ஆனா கோரியும் காலும் வரவே இல்லைங்க. காலு, சீக்கிரம் போங்க, இல்லைன்னா எல்லாம் இங்க வந்துட போறாங்க. காலு அவங்கள பார்க்க கிளம்பி போயிட்டு இருக்கு. காலு, கோரி எங்க வரலையா? இல்ல, நேத்து கோரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அப்போ அவங்க ஊசி போட்டு அனுப்புனாங்க. அதனால இன்னும் கோரி எழுந்துக்கவே இல்லை. நீங்க 2 பேரும் வந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ரொம்ப தொலைவு போயிட்டு வரலான்னு இருந்தோம். ஆனா நீங்க இன்னைக்கு கூட வர மாதிரி இல்லை. சரி காலு, எங்களால முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்க்குற தண்ணி எங்கன்னா கிடைக்குதான்னு. பக்கத்து காட்டுக்கு போன ராணாவும் மீனும் வீடு கட்டி முடிச்சிட்டாங்க. ராணா, இனிமேல் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். நல்லா இருக்கு இந்த இடம். நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கு. இதுக்கு எல்லாமே அந்த மரத்துக்கு தான் நன்றி சொல்லணும். ராணா, நம்ம நேற்று அந்த மரத்துக்கு கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றிட்டு வந்தோம். அவங்க தண்ணீர் இல்லாமல் இருப்பாங்க. நம்ம தினமும் அந்த மரத்துக்கு தண்ணீர் எடுத்துன்னு போயிட்டு ஊற்றிட்டு வரலாம். வா ராணா, நம்ம போய் மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வரலாம். பறவைங்களா, நீங்க என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பண்ண உதவியால நான் உயிரோடு இருக்கிறேன். நாங்க உங்களுக்கு தண்ணீர் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க சொன்ன மாதிரி அங்க போய் பார்த்தோம். அங்க தண்ணி நிறையவே இருக்கு. நீங்களும் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கிறீங்க. அதை நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம்.